அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனல்ல கல்வி மற்றும் வேலைவாய்ப்புகள் சம்பந்தமாக வெளிவரக்கூடிய ஒவ்வொரு அறிவிப்புகளையும் நம்ம முறையா அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம். உங்க அனைவருக்குமே தெரியும். அதுல பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது நம்ம இந்த சிவில், டிப்ளமோ சிவில், ஐடிஐ சிவில், அப்புறம் பிஇ சிவில் முடிச்சவங்களுக்கான தமிழ்நாடு கவர்மெண்ட் மூலமா சர்வே டிபார்ட்மெண்ட்ல லைசென்ஸ்டு லேண்ட் சர்வேயர் கோர்ஸ், அதாவது லைசென்டியேட் கோர்ஸ் இன் லேண்ட் சர்வேயிங் அப்படிங்கக்கூடிய 3 மாதங்களுக்கான ஒரு பயிற்சிக்கான அறிவிப்பு வெளியா இருக்கு. இது பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸாவே இத பத்தி நாம நெறைய வீடியோ போட்டிருக்கோம். இந்த லைசென்ஸ்டு லேண்ட் சர்வேயர் கோர்ஸ்ங்கிறது நிலத்த அளக்கக்கூடிய ஒரு உரிமம் அவ்வளவுதான். அதாவது ஒரு லேண்ட சர்வே பண்ணக்கூடியது ஃபீல்டு சர்வேயர் போஸ்டோட இது. ஆனா, சர்வேய பத்தி படிக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் உள்ளவங்களுக்கான ஒரு நில அளவை செய்யக்கூடிய ஒரு உரிமம் தான் இந்த லைசென்ஸ்டு லேண்ட் சர்வேயர் கோர்ஸ். இதுக்கு விருப்பம் உள்ளவங்க விண்ணப்பிக்கலாம். இது குறித்து டீட்டெயில் அனௌன்ஸ்மெண்ட் இன்னும் அந்த வெப்சைட்ல அப்லோட் பண்ணல. பண்ணோனே நான் அதையே உங்களுக்கு வீடியோவா போடுறேன். ஸோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல, அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்ல டிப்ளமோ சிவில், ஐடிஐ சிவில், அப்புறம் பிஇ சிவில், அப்புறம் ஜியாகிரஃபி, இந்த மாதிரி பிஎஸ்சி ஜியாகிரஃபி, இந்த மாதிரி முடிச்சிருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணுங்க. அதே மாதிரி ஆர்மி ட்ரேடில் சர்வேயர் சம்பந்தமான இது முடிச்சவங்களும் இதுக்கு விண்ணப்பிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா, இது ஒரு வேலை வாய்ப்பு கிடையாது. இது ஒரு கோர்ஸ் தான் இது. இந்த கோர்ஸ் நீங்கள் முடிச்சுட்டு இதன் மூலமா நீங்க உங்க கெரியர் நீங்க நீங்க டெவலப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பயிற்சி முடிச்ச உடனே வேலை கிடைக்கும் அப்படிலாம் கிடையாது. இது ஒரு ஒரு பயிற்சி. இதை படிச்ச உடனே இப்ப பெரும்பாலும் பிரைவேட்ல இந்த சர்வே பண்ணிக்கிட்டு இருப்பாங்க இல்லையா, பிரைவேட்ல இந்த டிஜிபிஎஸ், ஜிபிஎஸ், டிஹெச்எஸ் சர்வே பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படி அப்படி பிரைவேட்டா பண்றவங்க கூட இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஒரு கவர்மெண்ட் அப்ரூவ் செய்யப்பட்ட ஒரு இது இருக்கும், ஒரு லைசன்ஸ் இருக்கும். ஸோ லைசன்ஸுங்கிறது நம்ம கண்டிப்பாக அவனுக்கு தேவைதானே. நீங்கள் சும்மா போய் சர்வே பண்ணுறதுக்கும், இந்த மாதிரி நான் கவர்மெண்ட்டில் நான் 3 மந்த்ஸ் கோர்ஸ் முடிச்சிருக்கேன் சர்வே டிபார்ட்மெண்ட் மூலமாக அப்படின்னா, அது நமக்கு ஒரு ஒரு பவராக இருக்கும், அவ்வளோதான். ஸோ எல்லாருமே ப்ரைவேட்டில் சர்வே பண்ணக்கூடிய அந்த டிஎஸ் ஆகட்டும், ஜிபிஎஸ் ஆகட்டும், டிஜிபிஎஸ் ஆகட்டும், இந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்டல் சர்வே பண்ணுறாங்க இல்லையா, அவங்க எல்லாருக்குமே இது ஒரு முக்கியமானது இந்த கோர்ஸ். ஸோ அதனால நிறைய பேருக்கு இது போய் சேர்றதில்ல. அதனால இந்த வீடியோவை பார்க்குறவங்க உங்களுடைய சர்க்கிளில் சிவில் சம்பந்தமா, அதாவது சர்வே சம்பந்தமா படித்தவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படின்னா, ஒரு இப்போ நம்ம ஒரு நாள் சர்வே பண்ண போகிறோம்னா, நீ அவங்களோட இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு எல்லாமே சர்வே பண்ணிக்கிடலாம். இந்த உரிமம் கண்டிப்பாக தேவையான அப்படி இல்லை. ஆனால் இந்த உரிமம் இருந்தால் நமக்கு இவர் கவர்மெண்ட்ல ட்ரெயினிங் பண்ணியிருக்காரு அப்படின்னு ஒரு 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 நமக்கு ஒரு பாயிண்டா இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, இது 3 மந்த்ஸ் கோர்ஸ்னால செயின் சர்வே, ஸ்ட்ரீட் சர்வே, டவுன் சர்வே, அப்புறம் ஜிபிஎஸ் சர்வே, டிஜிபிஎஸ் சர்வே, டிஎஸ் சர்வே, அப்புறம் சிஆர்எஸ் மூலமா டிஜிபிஎஸ் எப்படி லிங்க் பண்ணி சர்வே பண்றது, சர்வே பண்ண அந்த டிராயிங்கை எப்படி மேனுவலா நம்ம டிராயிங் பண்றது, மேப்பிங் பண்றது, அதை கவர்மெண்ட் சாஃப்ட்வேரான குலாப்லேண்டில் எப்படி டிராயிங் பண்றது, மாடர்ன் சர்வே மூலமா ஜிபிஎஸ், டிஜிபிஎஸ், டிஎஸ் மூலமா சர்வே பண்ண ஃபீல்டுடைய மேப்பை எப்படி குலாப்லேண்டில் டிராயிங் பண்றது, அப்புறம் ஒரு ஃபீல்டை எப்படி நம்ம ஒரு ஃபீல்டுக்கு போனோன்னே நாம எப்படி இந்த ஃபீல்டை ஐடென்டிஃபை பண்றது, எங்கேருந்து அளக்க ஆரம்பிக்கணும், எங்கே ஸ்டார்ட் பண்ணணும், எப்படி கன்னியூ பண்ணணும், எப்படி முடிக்கணும், லேண்டில் வரக்கூடிய ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்றது. ஸோ பட்டானா என்ன, சிட்டானா என்ன, பதிவேடுனா என்ன, எஃப்எம்பினா என்ன, நஞ்சை, புஞ்சை, புறம்போக்கு, பவுண்டரி ஸ்டோன்ஸு, அப்புறம் எல்லை வரையறை, உட்பிரிவு, பட்டா மாறுதல், பட்டாவுடைய முழு பயன்பாடு, எப்படி ஒரு ஒரு காமன் மேன் தரக்கூடிய மனுவை நம்ம எப்படி நம்ம ரிசீவ் பண்றது, அந்த மனுவை நம்ம எப்படி அடுத்த இடத்துக்கு கொண்டு போறது,
ஒரு மனு வந்த உடனே நம்ம எப்படி கவர்மெண்ட்டுக்கு லேண்ட் சம்பந்தமா நம்ம வந்து அப்ரோச் பண்றது? ஸோ இந்த ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ல இந்த சர்வேஸ் எப்படி பண்றாங்க அப்படிங்கிற ஒரு ஃபுல் ஹிஸ்டரிய தான் இந்த 3 மந்த்ஸ் குடுக்குறாங்க. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, 2 மந்த் வந்து கோர்ஸும், 1 மந்த் வந்து பார்த்தீங்கன்னா, பிராக்டிகலாவும் குடுப்பாங்க. ஸோ அதுல பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்மளுடைய இதுக்கு அப்ளை பண்ற ஃபார்மு, அப்புறம் மத்த எல்லா டீட்டெயிலையுமே நான் இனி வருங்காலங்கள்ல அவங்க அப்லோட் பண்ண நான் உங்களுக்கு அப்லோட் பண்றேன். இன்னைக்கு தந்தி பேப்பர்ல வெளியான ஒரு அறிவிப்பு தான் இது. அப்ளை பண்ணக்கூடிய லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 11 லாஸ்ட் டேட்டு. ஸோ இதனுடைய இந்த அப்ளிகேஷன் ஃபார்மு, மத்த பிடிஎஃப் எல்லாமே நம்மளுடைய tnlandsurvey.tn.gov.inல அப்லோட் பண்ணுவாங்க. இன்னும் அவங்க அப்லோட் பண்ணல. நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன். ஓகேங்களா? இதுதான். ஸோ வந்து டிப்ளமோ சர்வேயர், டிப்ளமோ சிவில், பிஏ சிவில், ஐடிஐ எல்லாத்துக்கும் இது கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. எல்லாரும் அப்ளை பண்ணட்டும். எந்த டவுட்னாலும் நீங்க கமெண்ட்ல கேளுங்க. நான் ரிப்ளை பண்றேன். இது முழுக்க முழுக்க நிலை நில அளவை செய்யக்கூடிய உரிமம் தான். இது வந்து ஒரு கோர்ஸ் தான், வேலைவாய்ப்பு கிடையாது. ஓகேங்களா? ஸோ நில அளவை செய்வதற்கான உரிமம் பெறுவதற்குரிய 3 மாத பயிற்சிக்கான விண்ணப்பங்கள் தான். ஓகேங்களா? அத மட்டும் ஞாபகம் வச்சுக்கங்க. ஸோ வந்து இது வந்து ஒரு நல்ல ஒரு அருமையான வாய்ப்பு எல்லாத்துக்கும். ஸோ அப்ளை பண்ணுங்க. இது குறித்து இங்க ரொம்ப ரொம்ப பேருக்கு இது வந்து தெரியல. அதனால நீங்க வந்து என்ன பண்ணுங்க, இந்த மாரி அவங்க எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகேங்களா? தேங்க் யூ.